நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. இன்றைக்கு நம்முடைய ருசிக்கலாம் வாங்க சீசன் 2ல நமக்காக திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் வந்திருக்காங்க. அம்மா என்னெல்லாம் ரெசிபி செஞ்சு கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்மா. வணக்கம்டா. எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கீங்க. ஸோ என்ன ரெசிபி செஞ்சு கொடுக்க போறீங்க? எல்லாருக்கும் பிடிச்ச பிரெட் பீஸா. ஆஹா, பிரெட் பன்னீர் பெரி பெரி பீஸா. சூப்பர் சூப்பர்மா. ஓகேயா? எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பன்னீர் பீசஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி ஒரு பவுலில் அதை எடுத்துக்கோங்க. இதோடு கூட ஆனியன், இதையும் இந்த மாதிரி ஸ்கொயராக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கேப்சிகம், குடமிளகா வந்து பச்சை சேப்பு எது வேணாலும் உங்களோட சொல்லிடுவோம். இது வந்து பெரி பெரி மசாலான்னு ஒன்று இருக்கும்ப்பா. இதுதான் அதோட ஹைலைட்டே. இது கடையிலலாம் கிடைக்கிறது அப்படியே. இதை வாங்கி ஜஸ்ட் குழந்தைகளுக்கு அப்படியே கலந்தேனாலே போதும். டொமேட்டோ கெச்சப், பெரிய ஸ்பூன். இந்த பெரி பெரி மசாலாலேயும் உப்பு இருக்குது, டொமேட்டோ கெச்சப்லேயும் இருக்குது. ஜஸ்ட் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சைடில் வச்சுக்கலாம். ப்ரெட்டு கொடுத்துருவோம். ஒரு பிரெட் அப்படி இருக்கட்டும், ஒன்று வந்து ஃப்ளாட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணினா சப்பையாகிடுது. இதில் பட்டர் தடவை. இதில் இது தடவிட்டோம். க்ரீம் சீஸ் கொடுத்துருப்பா. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு அப்படியே அவ்வளோ பிடிக்கும். இதெல்லாம் ஸ்கூல் விட்டு வந்தால் சுட பண்ணி கொடுத்தேன்னா, ஆஹா எங்கள் அம்மா மாதிரி என்ன பண்ணி தருவாங்க, தி பெஸ்ட் எங்கள் அம்மா தான் வேர்ல்டுலேன்னுடுவா. இது மேலே இந்த ப்ரெட்டை வச்சிட்டோம். அடுப்பை இன்னும் பற்ற வைக்கல, லைட்டாக தான் இது பண்ணியிருக்கேன். கெச்சப், இதுக்கு மேலே ஆரிகானோ இருக்கும்பா. இதெல்லாம் வாங்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாங்கி வச்சுட்டேன்னா கெட்டே போகாது. ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுக்கோங்க, ஒன்றுமே ஆகாது. அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ், இது குழந்தைகளுக்கு வேண்டான்னா போடாதீங்க. செட்டார் சீஸ் வந்து திருகினதாக வச்சுருக்கேன்ப்பா.
இப்போ பற்ற வச்சிடலாம். இனிஷியலி இது சூடாகட்டும். தவா சூடானது சின்னது பண்ணிடுங்க. மூடியை போட்டு மூடிடலாம். ஸோ அது வீட் பிரெட் கூட எடுத்தது பண்ணலாம், நல்லாவே இருக்கும். ஸோ இதில் அடியில் வந்து நல்லா பட்டர் தாடி இருக்கிறதுனால சிம்மில் வேற வச்சிட்டோம், நல்லா டோஸ்ட் ஆகும். இது வந்து நல்லா உங்களுக்கு மெல்ட் ஆகி இந்த சீஸ் எல்லாம் சைடில் வழிய ஆரம்பிக்கும். ஆனால் இதில் பண்ணினேன்னா ஒன்றா தான் பண்ண முடியும். ஒன்றா பண்ணுறச்சு ஒரு 10 நிமிஷம் ஈஸியாக டைம் கொடுக்கணும். சரி, இது கொஞ்சம் ரெடி ஆகட்டும், பார்க்கலாம். ஓகே. நிச்சயமாக இது அவங்க பேத்திக்கான ரெசிபி. அவசியம், அதே தான். அவளுக்கான ரெசிபியே தான் இது. பீஸா கட்டர் கொடுப்பா. ஸோ தாராளமாக 10 மினிட்ஸ் வச்சிடலாமா? ஆமாம், ஒரு 5 to நிச்சயமாக 7 மினிட்ஸ் கிட்டையாவது வச்சதுல தான் நல்லாயிருக்கும். சூப்பர். சாப்பிட்டு பாருடா, இன்னொன்று ரெடியாக. தேங்க்யூ. ஸோ இங்கே என்னை விட இப்போ எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இது சாப்பிட்றதுக்கு. ஸோ அம்மா வந்து இந்த பீட்சா எப்படி செஞ்சாங்கன்னு பார்த்துருப்பீங்க. உண்மையிலே இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா சாப்பிட்றதுக்கு முன்னாடி சொல்கிறேன், பெஸ்ட் மாம் நேம் வாங்கிடலாம் கண்டிப்பாக கிட்ஸ் கிட்ட. ஸோ இப்போ என்னுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வேற லெவல்மா, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா இப்போ கிட்ஸுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பெரி பெரி இதுதான் ரொம்ப இஷ்டமாக இருக்குது. ஆர்டர் போடும்போதே அதை பார்த்து தான் ஆர்டர் போடுறாங்க. அண்ட் வீட்லேயே இவ்வளோ சூப்பராக செய்யலான்னா ஒருத்தங்க சாப்பிட்ற காஸ்ட்டுக்கு எல்லாருமே சூப்பராக ஜாலியாக சாப்பிட்லாம். பிரெட் பன்னீர் பீஸா. ஒரு பவுலில் வந்து பன்னீர் குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதே அளவுக்கு ஒரு ஹாஃப் வெங்காயம் தனித்தனியாக கட் பண்ணி க்யூபாக போட்டுக்கோங்க. குடமிளகாயும் அதே மாதிரி போட்டுக்கோங்க. அதில் பெரிய பெரிய மசாலான்னு கடையிலலாம் கிடைக்கும், அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. டொமேட்டோ கெச்சப் அதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தவாவில் வந்து ஒரு ப்ரெட்டு வெண்ணெய் தடவி வச்சுட்டு இன்னொரு ப்ரெட்டை நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கோங்க குழவியால். அதில் வந்து க்ரீம் சீஸ் தடவுங்கோ. அதை ஃப்ளாட் பண்ண ப்ரெட்டை வந்து வெண்ணெய் தடவின ப்ரெட் மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு பட்டர் தடவுங்கோ. அதுக்கு மேலே கெச்சப் தடவுங்கோ. அதுக்கு மேலே நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த பன்னீர் பீசஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அது மேலே நல்லா செடார் சீஸ் நல்லா துருவினது அதில் சேர்த்துட்டு ஒரு தவா மேலே இது எல்லாத்தையும் வச்சு மெதுவாக சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 7 minutes to 8 minutes அதை நல்லா வேக விட்டு எடுத்தேன்னா அந்த சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி ஜோராக ரொம்ப அழகாக ஒரு பன்னீர் பிரெட் பீஸா கிடைக்கும். அண்ட் உண்மையிலே டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குமா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே வியூவர்ஸ், அம்மா இன்னைக்கு வந்து கிட்ஸ் ஸ்பெஷலாக, அது கிட்ஸ் ஸ்பெஷல்னு கூட சொல்லக்கூடாது, நம்ம எல்லாருமே டெம்ட் ஆனோம். ஸோ சூப்பராக வந்து ஒரு பெரிய பெரிய பீட்சா வந்து சொல்லி கொடுத்தாங்க. வீட்லேயே எப்படி செய்யலான்னு கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. நன்றி, வணக்கம்.